எனக்கு என்னமோ திமுக அதிமுக 2 கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக திரு KT ராஜேந்திர பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் தான் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேர் தான் அந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது. ஸ்டாலின் கோவப்பட்டா இல்லை ஸ்டாலின் கோவப்பட வேண்டும் என்று திரு KT ராஜேந்திர பாலாஜி ஆசைப்படுவதும், இல்லை அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவதும் 2 பேருடைய கூட்டணிக்கும் திமுக அதிமுக 2 பேர் கூட்டணியாக இருக்க போகிறதுக்கு இவங்க 2 பேர் தான் வந்து பிராண்ட் அம்பாசிடராக இல்லை ஒருங்கிணைப்பாளராக இருக்க போகிறாங்கன்னு தெரியல. இவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் இதில் ஒன்றும் அசைய போகிறதில்ல. ஸோ KT ராஜேந்திர பாலாஜி அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு வரைக்குமே அவர் வந்து எங்கே இருக்க போகிறான்னு தெரில. இங்கே சவுத்தில் வந்து அதிமுக எங்கேயுமே வந்து கிளை கழகம் வரை அதிமுகன்ற கட்சியே இல்லாமல் தான் இருக்குது. அதிமுகன்ற கட்சி வந்து அவங்களுடைய மாவட்ட அளவில் தான் இருக்கா தவிர அதுக்கு கீழே யாருமே நிர்வாகிகள் எங்கேயுமே இல்லை. தென் மாநிலங்களில் எங்கேயுமே தென் மாவட்டங்களில் எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த சூழ்நிலை தான் இருக்குது. வேறு எங்கேயுமே உங்களுக்கு கட்சியில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் ஒவ்வொரு மேடையை போட்டு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு என்ன பேசணும்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிறது அவங்களுக்கே புரிஞ்சு பேசுகிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சர்களும் சேர்ந்து ஆளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஸோ அவங்கெல்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு மோடியை கூட்டிகிட்டு வந்து இல்லை பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குது. ஸோ அவங்க வந்து எடப்பாடின்ற ஒருத்தர் வந்து கட்சியில் இருக்காரானே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் இருக்கான்றதே அவங்க கட்சியில் யாருக்கும் நம்பிக்கை இல்லை. அதனால் ஆளாளுக்கு ஒரு சைடில் வச்சு ஒருத்தர் ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறார், இன்னொருத்தர் பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக்குன்னு சொல்கிறாரு. அப்போ அதிமுகன்ற கட்சியில் இருக்காரா இல்லை அந்த கட்சிக்கு ஒரு பொதுச்செயலாளர் இருக்கான்றது அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கே தெரியாமல் தான் இருக்குது. இல்லை குதிரை பேரத்தில் யார் மாட்டியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். குதிரை பேரத்தில் செந்தில் பாலாஜிக்கு சொந்த நெருங்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குதிரை பேரம்னா முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யாராவது பணம் கொடுத்து யாரையாவது வாங்க முயற்சி செஞ்சால்தான் குதிரை பேரம். யாராவது ரிசைன்மெண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் அந்த கட்சியில் ஸ்டாலினையும் எடப்பாடியும் ஏற்றுக்க முடியாமல், ஸ்டாலின் தலைமையும் எடப்பாடி தலைமையும் ஏற்றுக்க முடியாமல் 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைக்கணும் முயற்சி செஞ்சதை ஏற்றுக்க முடியாமல் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வராங்கன்னா அது பேர் குதிரை பேரம் கிடையாது. அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. குதிரை பேரத்தில் கைது செய்யப்பட்டது செந்தில் பாலாஜியும் அவர் கூட இருந்த நபர்களும் 8 பேர். அது சம்மந்தப்பட்ட 50 லட்சத்துக்கு மேலே ஹவாலா பணம் மாட்டியிருக்கு. ஸோ அது சம்மந்தமான அடுத்த கட்ட ஒவ்வொரு என்கொயரியும் போயிட்டு இன்றைக்கி கூட 4 பேர் அதிகமாக விசாரணை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி செய்திகளில் பார்த்தோம். குதிரை பேரம்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யாராவது காசு கொடுத்து வாங்க முயற்சி செய்தால்தான் குதிரை பேரம். யாராவது வந்து ரிசைன்மெண்ட் வராங்கன்னா யாரையும் இங்கே நாங்கள் அழைக்கவில்லை, யாரையும் வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லவில்லை. அந்தந்த தலைமையில் எடப்பாடியும் ஸ்டாலினையும் நம்பாமல் வெளியில் வர்றவங்களுக்கு வெளியில் வந்து ரிசைன்மெண்ட் வரவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும்? அவங்க வந்து கட்சியில் சேர்றவங்களும் யாரும் சேர முடியாதுன்னு சொல்ல முடியும். இல்லை அவர் எந்த எண்ணத்தில் சொன்னார்னு தெரியல. குதிரை பேரம்ன்றது வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஒருவேளை செந்தில் பாலாஜியோடைய நெருங்கிய நபர்கள் இப்போ மாட்டியிருக்காங்களே அதை கூட அவர் மைண்டில் வச்சு சொல்லியிருக்கலாம். நாங்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். பட் அவர் சொன்னதா இதாக தான் இருக்கும். இல்லை திமுக தரப்பில் வேறு என்ன செய்ய முடியும்? அவங்க வந்து இப்போ ஆளுநருக்கு கடிதம் எழுதுறாங்க, சிபிஐக்கு கடிதம் எழுதுறாங்க. ஏன் ஆர்எஸ் பாரதிக்கு தெரியாதா? சிபிஐக்கு கடிதம் எழுதுனா சிபிஐ வந்து விசாரிக்குமா? சிபிஐக்கு யார் ஹேண்ட் ஓவர் பண்ணோம்? ஒன்று கோர்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணோம், இல்லை கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஆர்எஸ் பாரதி கடிதம் எழுதுனால ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. அது எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு தான் சும்மா டைம் பாஸ்க்கு எழுதிட்டு இருக்காரு ஆர்எஸ் பாரதி. இன்னும் அறிவாலயத்தில் உட்காந்து சும்மா இருக்கிறார்ல, ஏதாவது என்ன செஞ்சீங்கன்னு 4 பேர் கேட்டிங்கன்னா கடிதம் எழுதுனேன்னு சொல்லணும்ல. ஸோ அது மாதிரி 4 பேர் இருக்கவங்களுக்கு போய் நம்ம தினமும் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். சிபிஐக்கு கடிதம் எழுதுறா ஆர்எஸ் பாரதிக்கு தெரியுமில்ல சிபிஐ எப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்க. சிபிஐ இங்கே வந்து டேக் ஓவர் பண்ணக்கூடாது, அவங்க தானே சட்டம் கொண்டு வந்தாங்க, அவங்க தானே பாஸ் பண்ணாங்க. ஆர்எஸ் பாரதிக்கு தெரியாதா சிபிஐ எப்படி டேக் ஓவர் பண்ணுவாங்க, இல்லை யார் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் சிபிஐக்குன்னு சொல்லிட்டு? அப்புறம் சிபிஐ கடிதம் எழுதுறாரு, அந்த கடிதம் என்ன ஆகும்னு சிபிஐக்கு தெரியாதா? ஸோ அதனால் இது மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க அறிவாலயத்தில். ஸோ சும்மா இருக்கிறதுனால ஏதாவது எழுதுவாங்க, அதை நம்ம பெருசாக எடுத்துக்கவே வேண்டாம். இல்லை கவர்னர் என்ன செஞ்சிருவார்? கவர்னர்கிட்ட போய் இவங்க கொடுக்குறாங்க. கவர்னருக்கு எல்லாமே தெரியும்ல. இதே இதில் செந்தில் பாலாஜியும் அவர் சம்மந்தப்பட்ட ஆட்களும் பர்ச்சேஸ் பண்ண 8 பேர் அரெஸ்ட் பண்ணாங்களே, அது தெரியாதா இருக்கும்? ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். யார் பர்ச்சேஸ் பண்ண முயற்சி செஞ்சாங்க தெரியும், யார் இங்கே வந்து விலைக்கு வாங்க எங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி செஞ்சாங்க தெரியும். இப்போ வரைக்கும் சொல்கிறோம் அந்த முயற்சியில் தான் இருக்காங்க. ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட நபர்களும் எடப்பாடி சம்மந்தப்பட்ட நபர்களும் இந்த முயற்சியிலே தான் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க சும்மா அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம பெருசாக இடம் கொடுக்கலாம்.